குட் மார்னிங் சார். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் ஃபைன். ஸோ நீங்கள் இந்த கேன்சர் ஹெல்த் சீக்ரெட் பற்றி நீங்கள் ஒரு ஆடியோ போட்டிருந்தீங்க. ஸோ அதில் எனக்கு சில ஃபண்டமெண்டல் கொஷின்ஸ் இருக்குது. ஹோப் யூ கேன் கிளாரிஃபை தம். கொஷின் நம்பர் 1, இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 169 ப்ளஸ் குரு கனெக்டிவிட்டி அந்த இது இருந்துச்சுன்னா அந்த லேடிக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஹஸ்பண்ட் வந்தாக்க அவங்களுக்கு வந்து கேன்சர் வரும், அப்படி வாட் எவர் இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் அந்த இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ மை கொஷன் என்னென்னா, இந்த காம்பினேஷன் இருந்து இந்த ப்ரடிக்ஷன் இது இருந்துச்சுன்னா, குரு வந்து அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா, டொபாக்கோ யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா கேன்சர் வரும் இன்னும் சொல்கிறது. அது ப்ரெடிக்ஷன் தானே, ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட்? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கொஷின் நம்பர் 2, ஸோ நீங்கள் வந்து இந்த காம்பினேஷன் இருந்து அந்த கல்யாணம் வரன் பார்க்கும்போது, ஸோ யூஸ்வலி வரன் வந்து என்ன, நம்ம அரௌண்ட் 25 ப்ளஸ் ஆர் மைனஸ் வாட் எவர் ஏஜ், ரைட்? 20லேருந்து வாட் எவர் எந்த ஏஜ் வருதோ அந்த ஏஜ் தான் நம்ம கல்யாண வயசு இல்லையா? ஸோ அந்த கல்யாண வயசு போது மாதிரி பார்த்து அந்த பழக்கம் இல்லாத மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்க இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ நல்லா இருக்கும்ன்றது பேசிக்கலி கேன்சர் வராதுன்ற மாதிரி சொல்கிறீங்க, ரைட்? ஸோ இப்போது நீங்கள் உங்கள் ரூல் படி 169 ப்ளஸ் ஜூபிட்டர் அந்த காம்பினேஷன் இருந்தால், ரைட், ஹஸ்பண்டுக்கு வந்து டொபாக்கோ வாட் எவர் இது இல்லாமல் பண்ணும்னா நீங்கள் கேன்சர் வராதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து பரிகாரம் தானே. ஸோ விதி என்னது? விதி வந்து 169 ஜூபிட்டர் வாட் எவர் அந்த காம்பினேஷன். இன்னும் விதின்றது ஓகே, நான் சொல்கிறது ஃபேட். நீங்கள் வந்து உங்கள் ஃபார்முலா வச்சு அந்த ஃபேட்டில் என்ன இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு பரிகாரம் மூலமாக அவங்களுக்கு வர வேண்டிய கேன்சரை வராமல் தடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்போ வந்து பரிகாரம்னால உங்களுக்கு யூஆர் அகெயின்ஸ்ட் தட் இல்லையா? ஸோ இப்போ வந்து அந்த இப்போ நீங்கள் இதுவும் பரிகாரம் மாதிரி தான் எனக்கு தோணுது. அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிங்கன்னா ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு கரெக்ட் மை செல்ஃப். ஓகே, தேர்ட் வந்து இட்ஸ் அ ரிலேட்டட் கொஷின் தான். ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து கேன்சர் வரும்ன்றது விதி இருந்துச்சுன்னா, அந்த விதியை வந்து நீங்கள் வந்து மாற்ற ட்ரை பண்ணுறீங்க. அந்த விதியை வந்து நம்மளால் மாற்ற முடியுமா? யாராலாவது மாற்ற முடியுமா? ரைட்? ஸோ அப்போது இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வாட் ஆர் வி ட்ரையிங் டு டூ அட் த எண்ட் ஆஃப் த டே, ரைட்? அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. குழுவில் உள்ள அனைவருக்கும் அதிகாலை வணக்கங்கள். இந்த பிரம்ம முகூர்த்தம் நேரத்தில் திரு பிரசாத் சார் அவர்கள் யுஎஸ்ஏயிலிருந்து அவர் கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வியை இப்போ தான் இந்த ஆடியோ வந்து நான் கேட்டேன். அதாவது சார், நீங்கள் வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, 169 காம்பினேஷனுக்கு வரவிருக்கக்கூடிய கேன்சரை, ஹஸ்பண்ட் மூலிமா வரவிருக்கக்கூடிய கேன்சரை அந்த மாதிரி டொபேக்கோ யூஸ் பண்ணாத ஹஸ்பண்டை சேர்த்து வைங்க அப்படின்னு நான் சொன்னதை நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் அப்படின்ற கேட்டரில் வைக்கிறீங்க. அதெல்லாம் தப்பில்லை. அதை வந்து நான் விதியை மாற்றுறதுக்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சியாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓகே, அது உங்களுடைய பர்செப்ஷன். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து எனக்கு வந்து என்ன புரியுது அப்படின்னா, முதல்ல விதியை மாற்றுவது அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான அடிப்படை புரிதலே
உங்களுக்கு இல்லை அப்படின்றது புரியுது. ஓகேங்களா? இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ப்ரெடிக்ஷன், பரிகாரம், இது ரெண்டையும் நான் நான் வந்து இந்த இந்த இரண்டு கருத்துக்கும் நான் முரண்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ப்ரெடிக்ஷன் அப்படின்னு இப்பொழுதும் சரி, ஆரம்பத்திலிருந்தே சரி, நடைமுறையில் ஜோதிடர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது ப்ளஸ் மக்கள் மனதில் ப்ரெடிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் இல்லையா? மக்கள் மனசில் ப்ரெடிக்ஷன் அப்படின்னா என்னன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அது என்ன கற்பனை தெரியுமா? ஜாதகத்தில் ஒன்று விதிக்கப்பட்டால், ஒன்று எழுதப்பட்டால் அது நடந்தே தீரும். தலையெழுத்துங்க, அதெல்லாம் மாறவே மாறாது. ஓகேங்களா? இந்த வயசில் இது நடக்கணுமா? நடந்தே தீரும். 29 வயசில் 30 வயசில் தான் அவனுக்கு கல்யாணமா? அதுக்கு முன்னாடி என்னதான் வரம் தேடினாலும் அவனுக்கு கிடைக்காது. 40 வயசில் தான் அவனுக்கு கல்யாணம் போட்டிருக்கா, அதுக்கு முன்னாடி வரம் தேடினா அவனுக்கு கிடைக்காது. அவனுக்கு 40 வயசில் தான் நடக்கும். ஏன்னா அவன் தலையெழுத்து. இந்த தலையெழுத்துன்ற வார்த்தை இருக்கு பாருங்க, எதையெல்லாம் மாற்றவே முடியாதோ அதை தான் ஃபேட், அதுதான் தலை விதி என்று சொல்லி பழக்கம். யாருக்கு? ஜோதிடர்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக மக்களுக்கே அப்படிதான். அதை ஜோதிடர்களும் வழிமொழிவார்கள். ஏதாச்சும் ஒரு விஷயம் மாற்ற முடியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சார் பண்ணுறது, அதெல்லாம் தலையெழுத்து சார் அப்படின்ற வார்த்தை மக்கள் மத்தியில் வராது, ஜோதிடர்கள் வாயிலிருந்தே வரும். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே ஜோதிடர்கள் அப்படி தான் மக்களை பழக்கியிருக்காங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, தன்னுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன்னுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஜோதிடரிடம் மக்கள் அல்லது பல ஜோதிடர்களிடம், நான் சொல்றது ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜர்ஸ், பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையில் எதிர்கால பலனை சொல்லும், கால நிர்ணயம் செய்யும் பல ஜோதிடர்களிடம் மக்கள் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது இந்த ஜோதிடர்கள் தங்களுடைய ஜோதிட அலாதி திறமையை வைத்து இந்த வயதில் இது நடக்கும், இந்த வயதில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அது உண்மையா இருக்கா இல்லையா அப்படின்றது கதைக்கு நம்ம அப்புறம் வருவோம். முதல்ல இந்த ப்ரெடிக்ஷனே கரெக்டாக இருக்கிறது இல்லை, அது வேற விஷயம். ஓகே, ஒருவேளை இப்போ இவங்க வந்து ஏதாச்சும் அந்த ப்ரெடிக்ஷனில் ஒரு நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவாக சொல்லிட்டாங்க, அதாவது இப்போ ஒரு 35 வயசில் தான் கல்யாணம் நடக்கும், இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்க. தற்போது அந்த நபருக்கு வந்து ஒரு 25 வயசு நடந்துட்டுருக்கு, ஏற்கனவே திருமணமான நபர். ஓகேங்களா? ஒரு 23 வயசுலேயே கல்யாணம் ஆயிருக்கும், 2 வருஷம் ஆயிருக்கு, இப்போ 25 வயசு நடந்துட்டுருக்கு. 2 வருஷமாக அவங்க வந்து கன்சீவ் ஆகாமல் இருந்திருப்பாங்க. சும்மா ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஜோதிடர் தசா புத்தி கோச்சாரம் எல்லா கணக்கும் போடுறாரு. போட்டு, அம்மா உங்களுக்கு 35 வயசில் தாம்மா குழந்தை பிராப்தம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு 25 வயது நிரம்பிய ஒரு ஆணுடைய ஜாதகத்தையோ பெண்ணுடைய ஜாதகத்தையோ திருமணத்திற்காக ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஜாதகத்தை திறந்து பார்க்கும் அந்த குறிப்பிட்ட ஜோதிடர் குறைஞ்சது 35 வயதிற்கு கீழ் இந்த நபருக்கு திருமணம் நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது என்னும் விதியை, என்னும் தலையெழுத்தை கணித்து விடுகின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் டைம் ப்ரெடிக்ஷன். டைம் ப்ரெடிக்ஷன், கால நிர்ணயம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டைம் ப்ரெடிக்ஷனை இந்த குறிப்பிட்ட ஜோதிடர் கணித்து விடும் பட்சத்தில், இப்போ இவ்வளவு நேரம் ப்ரெடிக்ஷன் கேட்டு வந்த கஸ்டமர்னுடைய அந்த கேள்வி இருக்கு பாருங்க, அந்த கேள்வி அப்படியே உள்டாவா மாறும். இப்போ நான் சொன்ன இந்த 2 சினாரியோ இருக்கு இல்லையா,
ரெண்டுமே 25 வயதை கடந்த நபர்கள், ஒரு 25லேருந்து 26க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள். ஒருத்தருக்கு திருமணம் திருமணம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 2 3 வருஷமா கல்யாணம் இப்போ வரன் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பெண்ணுக்கு. அந்த பெண்ணுக்கு வரன் முடியல. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 26 வயசு நிரம்புது. இன்னொரு பெண்ணுக்கு 23 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. 3 வருஷமா அவங்க வந்து கன்சீவ் ஆகல. 3 வருஷமா அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்ல. 26 வயசு வந்துட்டாங்க. 26 வயசு முடிய போகுது. இப்போ ஜோதிடர் 2 பேருக்குமே என்ன சொல்லியிருக்காரு? நான் நான் இப்ப சொல்றது ஒரு கற்பனை தான். அப்ராக்ஸிமேட்டா 35 வயசுல தான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அப்ராக்ஸிமேட்டா 35 வயசுக்கு கீழ அவங்களுக்கு குழந்தை பிராப்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை வச்சு சொல்லியிருக்காரு? டைம் ப்ரெடிக்ஷன், கால நிர்ணயம் என்னும் கணிதத்தை வைத்து அவர் வந்து அதை கணிச்சிருக்காரு. என்ன மெத்தட் வேணாலும் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவர் கேபி யூஸ் பண்ணட்டும், கேபி யூஸ் பண்ணட்டும், இல்லை வந்து இந்த பிச்சைக்காரன் பாத்திர மாதிரி அந்த அந்த சிஸ்டம்லேருந்து ஒரு 2 பாயிண்ட்டு, இந்த சிஸ்டம்லேருந்து ஒரு 2 பாயிண்ட்டு எல்லாத்தையும் கலவையாக யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ரிசல்ட் அவர் கொடுக்குறாருப்பா. ஓகே, இப்போ நம்ம அதை வந்து கமெண்ட் பண்ணலை. சரி, இப்போ இந்த ரிசல்ட் அவர் கொடுக்குறாரு இல்லையா, 35 கீழே ஒரு ஆணியும் அவங்களால பிடுங்க முடியாதுன்னு சொல்கிறாரு இல்லையா. இப்போ இந்த ரிசல்ட்டை கேட்ட பெற்றவர்கள் அடுத்து அவங்க வாயிலிருந்து என்ன கேள்வி வரும் அப்படின்னா, ஐயா சாமி, இந்த மாதிரி நீங்கள் 35க்கு மேலே தான் நடக்கும்னு சொல்கிறீங்க, இப்போ அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது என்பதன் அந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? 35 வயசுக்கு மேலே தான் நல்லது நடக்கணும்னு விதி இருக்கு. ஆனால் அவ்வளோ வருஷம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது. அதனால் அந்த விதியை நான் மாற்ற வேண்டும். அதை நான் திருத்தி எழுத வேண்டும். அந்த விதியை மாற்றி அமைப்பதற்கு ஜோதிடராகிய நாங்கள் உங்களிடம் தேடி வந்திருக்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு அதற்கான பரிகாரத்தை சொல்லுங்கள். அதுதான் அவங்க அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி. வைக்கிற செக்மேட்டே அங்கே தான். ஒரு ஜோதிடருக்கு வைக்கக்கூடிய ட்விஸ்டே அங்கே தான். இவ்வளவு நேரம் அவங்க இவ்வளவு காலமாக அவங்க வந்து என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னா, அந்த ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து அந்த குறிப்பிட்ட பலனை கேட்குற வரைக்கும் அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது, ஃப்யூச்சர்ன்றது மாற்றவே முடியாது. எதிர்காலம்ன்றது இறைவன் போட்டது. ஒன்ஸ் தலைவிதி எழுதிடுச்சுன்னா எழுதப்பட்டது தான். அதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கும் இருக்கும், ஜோதிடருக்கும் இருக்கும். அது வரைக்கும் ஜோதிடர் அப்படிதான் நியூஸ்ல பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. ஜாதகத்தின் மூலியமாகமா எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு எல்லா வசனமும் ஜோதிடரும் பேசுவாரு, கஸ்டமரும் பேசுவாங்க. ஆனா இப்படி ஒரு பலனை ஜோதிடர் சொல்லிவிட்ட பிறகு, அப்படி ஒரு விஷயம் கஸ்டமர் காதுல விழுந்ததுக்கு பிறகு அப்படியே ஜோதிடரும் சரி கஸ்டமரும் சரி அடிப்பாங்க அந்த பல்ட்டி. கஸ்டமர் என்ன பல்ட்டி அடிப்பாங்க? எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் தான் சார், ஆனா இப்படி இதை வந்து ஒரு கஷ்டமான விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேனே, அப்போ உடனே இது நடக்கக்கூடாது இல்லையா? அப்போ நடக்கக்கூடாது, அப்போ நான் விதியை மாற்றணும், அதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நம்ம ஜோதிடர்களும் கொஞ்சம் கூட கூச்சமோ தயக்கமோ குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இல்லாமல் 35 வயசுல பிறக்க வேண்டிய குழந்தை 25 வயசுலயே சீக்கிரமே பிறக்கிறதுக்காக ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே பிறப்பதற்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போக சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்பிரிச்சுவலான பரிகாரமோ, தாந்திரிக பரிகாரமோ, மாந்திரிக பரிகாரமோ, யாக பரிகாரமோ ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள அந்த நேரத்துக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புவாங்க. ஓகேங்களா? இதை செஞ்சுட்டு வாங்கம்மா, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? இதை செஞ்சுட்டு வாங்கம்மா, இந்த இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பிறந்துடும். அதாவது ஜாதகத்தை திருத்தி எழுதுகிற மாதிரி கணக்கு அது. ஓகேங்களா? அதாவது தலையெழுத்தையே மாற்றுற மாதிரியான ஒரு பரிகாரம், அற்புதமான பரிகாரம். அதெல்லாம் வந்து கடவுளுக்கு கூட தெரியாது அந்த மாதிரி பரிகாரம்லாம். அந்த மாதிரி பரிகாரம்லாம் என்னென்னோ சொல்லுவாங்க. ஓகே, ரைட். இப்போது திருமணத்துக்கும் குழந்தை பேருக்கும் அந்த ஜோதிடர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இதை பண்ணுங்கம்மா, கூடி சீக்கிரமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆஹா, சூப்பர் ஜோசியர் சார் நீங்கள். ஏன்னா 35 வயசுல நடக்க வேண்டிய விஷயத்த எங்களுக்கு சீக்கிரமே நடக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லிட்டீங்க இல்லையா, சூப்பர், ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குற ஃபீஸை கொடுத்துட்டு இவங்களும் வந்துடுவாங்க. ஓகே, இப்போ இதில் என்ன விஷயம்னா, அந்த பரிகாரத்தை செஞ்சு
அந்த பரிகாரத்தை செய்கிறது மூலியமா 2 விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன 2 விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஒன்று, அந்த பரிகாரம் ஹம்பக் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பரிகாரம் ஹம்பக், சும்மா ஹம்பக். ஜோதிடர்கள் சும்மா வந்து அவங்க கேட்குறாங்களே, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பரிகாரத்தை ஜோதிடர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது வந்து வேலை செய்ய போகிறது கிடையாது. ஓகே. அப்படி அது வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா, ஜோதிடர் கணிச்ச விதி தான் கரெக்டு, அவர் கணிச்ச ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டு என்னும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பரிகாரம் வந்து ஹம்பக் என்னும் பட்சத்தில் அது வேலை செய்ய போகிறது கிடையாது. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து 35 வயது, அவங்களுடைய இந்த தசாபுத்தி, அந்த கரெக்டாக அந்த கோச்சார கிரகங்கள் அதனுடைய சுழற்சி எல்லாம் கரெக்டாக வந்து அந்த டைம் ப்ரெடிக்ஷனில் அந்த டைமில் வந்து கிளிக் ஆகும்போது தான் அவங்களுக்கு எல்லாம் நடக்க போகுது. am I right? ஓகே. எப்படியும் 35 வயசுல தான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்க போகுது, இன்னொரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஓகேங்களா? அப்போ அந்த பரிகாரம் ஹம்பக்கு, பரிகாரம் பலிக்கல. ஓகே. இப்போ இந்த பரிகாரம் பலிக்கல அப்படின்னா 35 வயசுல தான் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா அந்த பரிகாரம் பொய் தானே, அந்த பரிகாரம் ஃபேக் தானே, அந்த பரிகாரம் பொய் ஆயிடும், அந்த பரிகாரம் ஃபேக் ஆயிடும். அப்போ ஜோதிடர் 35 வயதில் தான் அந்த நபருக்கு திருமணம், 35 வயதில் தான் அவங்களுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி, இதுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாதுமா, நீங்கள் உருண்டாலும் பிறண்டாலும் 35 வயசு கீழே உங்களால் ஒரு விஷயத்தையும் நவுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா அவர் ஜென்யூன். சரி, ஓகே. இப்போது ரெண்டாவது ஆஸ்பெக்டுக்கு வருவோம். செகண்ட் சான்ஸ். ரெண்டாவது சான்ஸ் என்னன்னா, அந்த பரிகாரம் பலிச்சிருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க ரொம்ப நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க, அந்த பரிகாரம் வேலை செஞ்சிருது. ஓகே. அந்த பரிகாரம் வேலை செஞ்சதோ என்னவோ, ஏதோ ஒரு டிவைன் கிரேஸில் அந்த பரிகாரம் பலிச்சிருது. இப்பொழுது அந்த பரிகாரத்தினுடைய சக்தியினால், அந்த பரிகாரத்தினுடைய விளைவினால் 35 வயதில் நடக்க வேண்டிய அந்த நல்ல காரியம் அந்த 2 பெண்களுக்கு ஒரு 26ன்றது ஒரு 27 28 வயசுலேயே நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு 27 வயசில் கல்யாணம் ஆயிடுது, இன்னொரு பொண்ணுக்கு 28 வயசுக்குள்ளேயே குழந்தை பிறந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்பொழுது நல்லா கவனிங்க, 35 வயசில் நடக்க வேண்டிய திருமணம் 35 வயதில் பெற வேண்டிய பிள்ளை அந்த பெண்ணுக்கு 28 வயசுலேயே பிறந்துடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 வருஷம் முன்னாடியே பிறந்துடுது. அதே மாதிரி 7 வருஷம் முன்னாடியே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது. அப்போ இது விதியை மாற்றும் செயலா இல்லையா? அப்படி அந்த விதி மாறிவிட்டால் அதன் பிறகு அந்த பிறப்பு ஜாதகம் எனும் அந்த செயின் ஆஃப் ஆக்டிவிட்டி, அந்த டைம் லைன், இந்த வயசுல இது நடக்கணும், இந்த வயசுல இது நடக்கணும், இந்த வயசுல இது நடக்கணும் என்கின்ற அந்த அலைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அதன் பிறகு அந்த பிறப்பு ஜாதகம் வேலை செய்யுமா? பிறப்பு ஜாதகம்ன்றது என்ன? மாறவே மாறாத ஜாதகம். 8ல் இருக்கிற செவ்வாயை உங்களால் 9க்கு மாற்றவே முடியாது. 10ல் இருக்கக்கூடிய சனியை உங்களால் 11க்கு மாற்றவே முடியாது. லக்னத்தில் இருக்கிற குருவை உங்களால் 2ஆம் பாவத்துக்கு மாற்றவே முடியாது. பிறப்பு ஜாதகன்றது என்றும் நிலையானது. இது எல்லாரும் ஒத்துக்கிறீங்கல்ல? ஓகே. அப்போ பிறப்பு ஜாதக பிரகாரம் ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு விஷயம் பிராப்தம் இருக்குன்னா பிராப்தம் இருக்கு, பிராப்தம் இல்லைன்னா பிராப்தம் இல்லை. முதல்ல இந்த விஷயத்தை அடித்து சொல்வதற்கு ஜோதிடத்தில் உலகில் யாரேனும் உண்டா? ஃபர்ஸ்ட் அதுவே கிடையாது. ஓகே, சரி. பிராப்தம் இருக்குன்னா எந்த வயசுல இருக்கு அப்படின்றதா டைம் ப்ரெடிக்ஷன். முதல்ல பிராப்தம் இருக்கா அப்படின்னு சொல்றது ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த விஷயம் இவருக்கு நடக்குமா அப்படின்னு சொல்றது ஒரு ப்ரெடிக்ஷன். அப்படி நடக்கும்னா எந்த வயதில் நடக்கும் அப்படின்னு சொல்றது டைம் ப்ரெடிக்ஷன். முதல்ல இது ரெண்டை முதல்ல சரியா சொல்றதுக்கே முதல்ல ஜோதிடத்தில் ஆள் இல்லை. சரி, அப்படியே சரியா சொன்னாலும் நம்ம மக்கள் அதில் ஏதாச்சும் இடர்பாடு, ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அது நடக்கக்கூடாது சார், எனக்கு அந்த விதியை அழிக்கணும் சார், அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க சார்னு வந்து நிற்பாங்க. அப்படி வந்து நிற்கும் பட்சத்தில், இல்லைம்மா விதின்றது இதுதான், விதின்றது இவ்வளவு தான், உங்களுக்கு இந்த வயசில் இன்னென்ன வயசில் இது நடக்கும், நடந்தே தீரும்
ஏன்னா நீங்கள் ப்ரெடிக்ஷன் தான் கேட்டு வந்திருக்கீங்க. விதியை மாற்றுற சக்தி எனக்கு கிடையாது, கடவுளுக்கு தான் உண்டு. வேணா நீங்கள் கடவுள் காலில் போய் விழுங்க, ஏதாச்சும் உங்களுக்கு உங்களுக்கு மாறுச்சுன்னா அது உங்கள் அதிர்ஷ்டம். ஆனால் ஜாதக பிரகாரம் நடக்கிறது நடந்தே தீரும் அப்படின்ற வார்த்தை ஒரு ஜோதிடர் வாயில வருமா? கன்ஃபார்ம்டாக வராது. பிகாஸ் அது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் க்ரைட்டீரியாவில் வராது. ஏன்னா நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தொழிலுக்கான அடிப்படை தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நம்ம ஒரு தொழிலில் இல்லை. கஸ்டமர் வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்பாங்க. அதையெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து செவி சாய்க்கிறது ஒரு ஜோதிடரோட வேலை கிடையாது. ஒரு டாக்டர் கிட்ட போற பேஷண்ட் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற எண்ணத்தோட தான் போவாங்க. ஆனா அதுக்காக வந்து அந்த அந்த உடலை வந்து காய கற்ப தேகமாக ஒரு டாக்டரால மாற்ற முடியாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, பரிகாரம் நீங்க சொல்றீங்க. பரிகாரம் எதுக்காக சொல்றீங்க? விதியை மாற்றுவதற்காக. விதி அப்படின்றது மாறவே மாறாது அப்படின்னா அப்புறம் என்ன விளக்கென்னைக்கு பரிகாரம்? சரி, பரிகாரத்தால் விதி மாறிவிடும் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரெடிக்ஷன் எப்படி வேலை செய்யும்? ஸோ இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று முரணான ஒன்று. ப்ரெடிக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து நிலையானது. இந்தந்த வயசுல இது இந்த விஷயம் நடந்தே தீரும், இதுக்கப்புறம் இந்த விஷயம், இதுக்கப்புறம் இந்த விஷயம், இதுக்கப்புறம் இந்த விஷயம். இது எல்லாமே செயின் ஆஃப் இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அடுத்த இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அடுத்த இன்சிடென்ட். இது உங்களுக்கு மாற்றவே முடியாது. அதுதான் ஒரு மனிதனுடைய தலை எழுத்து என்றால் பரிகாரம் பொய், பரிகாரம் ஃபேக்கு. பரிகாரத்தால் நீங்கள் அனைத்தையும் மாற்றி விடுவீர்கள் என்றால் ப்ரெடிக்ஷன் ஃபேக்கு. இதைத்தான் நம்ம சொல்றோம். ஓகே, ஒன்று பலனை சொல்லிடுங்க, இல்லைன்னா பரிகாரத்தை சொல்லிடுங்க. ரெண்டையும் சொல்லி நீங்களும் குழம்பி கஸ்டமரையும் குழப்பாதீங்க. ஏன்னா கஸ்டமருடைய வேலை குழப்பறது தான். ஓகேங்களா? ஏன்னா கஸ்டமருக்கு ஜோதிடம்னா என்னன்றதுனுடைய நுட்பம் தெரியாது. ஆனால் ஒரு ஜோதிடருக்கு தெரியும் அல்லவா? அப்போ ஒரு ஜோதிடர் என்ன பண்ணணும்? ஒன்று ப்ரெடிக்ஷன்னா ப்ரெடிக்ஷனில் நிற்கணும், இல்லை பரிகாரம்னா பரிகாரத்தை சொல்லிடணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷனையும் சொல்லுவாங்க, பரிகாரத்தையும் சொல்லுவாங்க. இது என்ன நான்ஸ் இது? இதுதான் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. முதல்ல இது உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்படி இன்டெப்த்தாக புரிஞ்சுதான்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா இதை நான் பல ப்ரோக்ராமில் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன கேள்வி வச்சுருக்கீங்க அப்படின்னா, கேன்சர் வரக்கூடிய ஒரு பொண்ணுக்கு நான் வந்து தீய பழக்க வழக்கங்கள் இல்லாத மாப்பிள்ளையாக பார்க்க சொல்லி அந்த விதியை நான் மாற்ற முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. மரபணு ஜோதிடத்தில் பலன் சொல்கின்றோம், கால நிர்ணயம் செய்கின்றோம் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாவது, பரிகாரத்தின் மூலியமாக விதியை மாற்றி அமைக்கின்றோம் அப்படின்ற கான்செப்டும் கிடையாது. முதல்ல பலன்ற கான்செப்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணாதானே நாங்கள் பரிகாரத்தை அக்செப்ட் பண்ணுவோம். நாங்கள் பலனையே முதல்ல அக்செப்ட் பண்ணலையே. 1, 6, 9 இந்த கான்செப்ட் பல லட்சம் பெண்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அந்த பல லட்சம் பெண்களுக்கு கேன்சர் வந்தே தீரும் இந்த தசாபுத்தி காலத்தில், இந்த கோச்சார கிரகங்களினுடைய நடப்பு திசையில் இருக்கும் பொழுது, இந்த பாவமுனை தொடர்புகள் இருக்கும் பொழுது கேன்சர் வந்தே தீரும். எப்பொழுது வரும்? இந்த தசை புத்தியில வரும், இந்த தசை புத்தி அந்த இடத்துல வரும். இந்த கிரகத்தினுடைய கோச்சார ஸ்டேட்டஸ்ல வந்து வரும் அப்படின்னு ஒரு ஜோதிடர் கணக்கிட்டால், கால கணிதம் செய்தால் அதற்கு பேர் தான் ப்ரெடிக்ஷன். இவர்களுக்கு இந்த விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னு ஊர்ஜிதமாக ஒரு ஜோதிடர் சொல்லிவிட்டால் அதற்கு பேர் தான் பலன், அதற்கு பேர் தான் ப்ரெடிக்ஷன். ரெண்டாவது, ஊர்ஜிதமாக சொன்ன பிறகு ஐயா அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜோதிடர் சில ஆன்மீக நெறிமுறைகளை அவர்களுக்கு ப்ராக்டிக்கலாவோ ஆன்மீகமாவோ ஏதோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாரு அப்படின்னா அதற்கு பெயர் பரிகாரம். நம்ம இந்த ரெண்டையுமே சொல்லலை. நம்ம என்ன சொல்றோம்?
1, 6, 9 இந்த அமைப்பு கொண்ட ஜாதகம் யாராக இருந்தாலும் சரி, தீய பழக்க வழக்கம் இல்லாத நபர்களை திருமணம் செய்து வைத்தால் அந்த கேன்சர் தொடர்பு அவர்களுக்கு வராது. தீய பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்களை திருமணம் செய்து வைத்தால் அந்த நபருக்கு வருதோ இல்லையோ இவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான அமைப்பு, அந்த நபர் மூலியமாக இவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான அமைப்பு உண்டுன்னு சொல்கிறோம். இது முதல்ல ப்ரெடிக்ஷன் கேட்டகரியில் வருதா? ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன்னா என்னன்னு தெரியுங்களா? ப்ரெடிக்ஷன்னா இது நடந்தே தீரும்னு சொன்னால் தான் ப்ரெடிக்ஷன். இது கட்டாயமாக நடக்கும் சார் அப்படின்னா தான் ப்ரெடிக்ஷன். 1, 7, 11 உங்களுக்கு நான் எளிமையாக புரிய வைக்கிறேன். 1, 7, 11 ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்குது. ஓகேங்களா? 1, 7, 11 இருக்குது. 11ஆம் பாவம் என்ன கர்மாவை கொடுக்கும்? செவ்வாயினுடைய கர்மாவை கொடுக்கும். ஓகேங்களா? 1, 7 சனி காம்பினேஷன் இருக்குது. 1, 7, 11 ப்ளஸ் சனி காம்பினேஷன் இருக்குது. இது எல்லாமே என்ன கர்மாவை கொடுக்கும்? லக்னத்திலேயே சனி, லக்னத்திலேயே 11ஆம் அதிபதி, 7ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் 11ஆம் அதிபதி, அல்லது லக்னம் அல்லது 7ஆம் பாவத்து கூட சனி மற்றும் 11ஆம் அதிபதி, இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா என்ன கர்மாவை கொடுக்கும்? அநேகமாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், செவ்வாயினுடைய கர்மா. ஓகேங்களா? இப்போ 1, 7, 11 எத்தனை லட்சம் பேருக்கு இருந்தாலும் சரி, 1, 7 சனி காம்பினேஷன் எத்தனை லட்சம் பேருக்கு இருந்தாலும் சரி, அவர்கள் அத்தனை பேருக்குமே தாமத திருமணம் தான் நடக்கும். அப்படித்தான் அவங்க வாழ்க்கையில இருக்கும். தாமத திருமணம் தான் நடக்கும். வாழ்க்கையில பிரிவு தான் ஏற்படும், பிரிஞ்சு தான் இருப்பாங்க, தாமத திருமணம் தான் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு பேர் ப்ரெடிக்ஷன். ஆனால் நான் அப்படி சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க. 1, 7, 11 காம்பினேஷனில் இருக்கிறவங்க, 1, 7 சனி காம்பினேஷனில் இருக்கிறவங்க 2 கேட்டகரி. என்ன 2 கேட்டகரி? தாமதமாக திருமணம் பண்ணிக்கிறவங்க, திருமணமே பண்ணாமல் இருக்கிறவங்க, அது ஒரு கேட்டகரி. ரொம்ப சீக்கிரமாக திருமணம் ஆகிறவங்க, இந்த 22 வயசு 23 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, அதிகபட்சம் 24 வயசுக்குள்ளேயே ரொம்ப யங் ஏஜ்லேயே கல்யாணம் பண்ணுறவங்க, அது ஒரு கேட்டகரி. இப்போது 1, 7, 11 ப்ளஸ் சனி இருக்குதுப்பா ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில். அந்த நபர் திருமணம் என்கின்ற அந்த ஒரு சமயம் வரும்பொழுது, அந்த திருமணம் என்கின்ற அந்த பருவமோ அந்த காலமோ வரும்பொழுது, அவங்க வீட்டில் வரன்னு ஒன்று பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது கமர்ஷியல் எதிர்பார்ப்பு. கமர்ஷியல் எதிர்பார்ப்புனா என்ன? ஆடம்பரம். எதிராளி நல்லா படிச்சிருக்கணும், பெரிய ஜாப்ல இருக்கணும், லட்ச லட்சமாக பணம் சம்பாதிக்கணும், வீடு கார் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு பெண்ணுக்கோ, அல்லது பெண் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப பணக்காரியாக இருக்கணும், தனக்கு ஈக்குவலண்ட்டாக பொண்ணு படிச்சிருக்கணும், வரதட்சணை இவ்வளவு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பையனுக்கோ, ஒருவேளை அவர்களுடைய ஜாதகத்தில் 1, 7, 11 அமைப்பு இருந்து விட்டால் கல்யாணமே நடக்காது, கல்யாணம் தட்டி போயிட்டே இருக்கும். அதையும் மீறி திருமணம் நடந்துச்சுன்னா அந்த திருமண வாழ்வு நரகமாகிவிடும், நிம்மதியாக இருக்காது. இது நம்ம சொல்ற ரூல். ஒருவேளை 1, 7, 11 1, 7 சனி இந்த காம்பினேஷன் இருந்து அந்த குறிப்பிட்ட ஆணோ அல்லது பெண்ணோ, அந்த பையனோ பொண்ணோ ரொம்ப கமர்ஷியல் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் நல்ல குணம் கொண்டவராக, கண் நிறைந்த கணவராக, எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாதவரா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவரா, ஓரளவுக்கு ஒரு குடும்பத்தை நடத்தும் அளவிற்கு சம்பாதிக்கிறவராக, அளவாக படிச்சிருக்கிறவரா இருந்தால் போதும். குணம்தான் முக்கியம், குடும்பம் எப்படி இருக்குதுன்றது தான் முக்கியம், எங்களுக்கு வசதி முக்கியம் கிடையாது, ரொம்ப கமர்ஷியல் எதிர்பார்ப்பு கிடையாது, அந்த பொண்ணுக்கு ஒரு பவுன் நகை போடலைன்னாலும் பிரச்சனையே கிடையாது, அந்த பொண்ணு சும்மா அவங்க வந்து இப்போ கட்டின புடவையோட பொண்ணு அனுப்பிச்சாங்கனாலும் பிரச்சனை கிடையாது, மாப்பிள்ளை ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிச்சா போதும், ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு சம்பாதிச்சா போதும் என்கின்ற மாதிரியை, அந்த ரீதியில் எந்த விதமான ஆடம்பர பொருளாதார பேராசையோ பெரிய 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 எதிர்பார்ப்போ இல்லாமல் அந்த 1, 7, 11 1, 7 சனி கொண்ட ஜாதக அமைப்பினர் கல்யாணம் மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னா, நல்ல மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னா, திருமண வாழ்வு சொர்க்கம், சொர்க்கத்துலேயும் சொர்க்கம்.
சும்மா சாதாரண சொர்க்கம் கிடையாது. எந்த அளவுக்கு சொர்க்கம்னா, அவங்களால நினைச்சு பார்க்க முடியாத அந்த இல்லற ஒற்றுமையோடு அவங்க இருப்பாங்க. இப்போ இது வந்து ப்ரெடிக்ஷனா? இப்போ நீங்கள் வந்து இதை எப்படி தெரியுமா கேட்கலாம்? சார் இது ஜென்ரல் தானே சார், இதுக்கு 1711ன்ற கான்செப்டே நீங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டாமே. கமர்ஷியல் எதிர்பார்ப்பு இல்லாமல் கல்யாணம் பண்ணால் எல்லாருடைய லைஃப்பும் சந்தோஷமாக தானே இருக்கும். கமர்ஷியல் எதிர்பார்ப்பு இருந்தால் எல்லோருடைய லைஃப்பும் சோகமாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். அந்த கேள்வியில் தப்பு இல்லை. ஆனால் நான் இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, 1711 17 சனி இல்லாமல், அந்த காம்பினேஷன் இல்லாமல் வேற வேற கிரக காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 1ஆம் பாவம் 7ஆம் பாவத்து கூட செவ்வாய் கர்மா தொடர்பே வராமல் சும்மா நார்மலாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த சிக்கல் வராது. ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ரொம்ப எதிர்பார்ப்புனால திருமணம் தள்ளி போகிறது, ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறது, ஓகேங்களா, அந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ், இந்த கேட்டகரிக்குள்ளே மற்றவங்க வரமாட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே யார் வராங்க? 1711 17 சனி காம்பினேஷன் இருக்கிறவங்க, இந்த 17 கூட செவ்வாய் கர்மா காம்பினேஷன் கொண்டவங்க வராங்க. வெச்சா குடுமி சிரைச்சா மொட்டை. ஒரு குடும்பத்தில் பாருங்க, ஒரு 4 பசங்க இருப்பாங்க. அந்த 4 பசங்களில் ஒருத்தவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும், இன்னொருத்தவங்களுடைய திருமண வாழ்க்கை நரகத்திலும் நரகமாக இருக்கும். அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஆனால் அந்த 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1711 காம்பினேஷன் இருக்கும், 2 பேத்துக்குமே 17 சனி காம்பினேஷன் இருக்கும். ஆனால் அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் நியாயமாக நேர்மையாக திருமணத்தை அணுகியிருப்பாங்க. குணத்தை அடிப்படையாக கொண்டு, அன்பை அடிப்படையாக கொண்டு, தர்ம நியாயத்தை அடிப்படையாக கொண்டு திருமணத்தை அணுகியிருப்பாங்க. அந்த இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பொருள் வாழ்வு, புற வாழ்வு, பொருளாதாரம், ஆடம்பரம், அதை மையமாக கொண்டு திருமணத்தை அணுகியிருப்பாங்க. ரெண்டு பேருமே 1711 தான், 2 பேருமே 17 சனி தான். அதில் ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆயிருக்காது, இல்லை கல்யாணம் ஆயிருந்தாலும் வாழ்க்கை சரி இருந்திருக்காது. இன்னொருத்தவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருந்திருக்காது, புருஷன் என்ன சம்பாதிக்கிறாருன்னு கூட தெரியாது, ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து இவர்களுடைய திருமண வாழ்க்கை நாசமாக போக வேண்டும், இந்த நபருடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது பிறப்பிலேயே எழுதப்பட்ட விதியா, அல்லது தனக்கு தெரியாமலேயே இந்த 1711 காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒருவர் பக்குவமாக நடந்து கொண்டதனால் இவருடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, அவரோட வாழ்க்கை அந்த 1711 பத்தி புரிஞ்சுக்காததுனால அவருடைய வாழ்க்கை நாசமா போச்சு அப்படின்ற கான்செப்டா? ஒவ்வொரு நிலையிலும் நம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் நம்ம கையில் இருக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆமான்னு சொல்லுவோம், ஒரு விஷயத்துக்கு நம்ம இல்லைன்னு சொல்லுவோம், ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்குவோம், ஒரு விஷயத்தை நம்ம மறுப்போம். ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி நம்ம கையில் இருக்குது, அதுக்கான டைம், அந்த 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 டிசிஷன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சூழல் வரும். இப்போ நம்ம என்ன, இப்போ உனக்கு வேணுமா வேணாவா, வேணும்னா வேணும்னு சொல்லணும், வேணான்னா வேணான்னு சொல்லணும். அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த வேணும் வேணாம், நான் இதை செய்ய போகிறேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக நம்முடைய ஜாதகத்தை பார்த்து இதை செய்தால் இது நமக்கு நல்ல விளைவை கொடுக்குமா, இது நம்மளுடைய ஜாதகத்து பிரகாரம் நியாயம் தர்மமா, இதை செய்தால் தீய வினையில் முடியுமா என்று தன்னுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து அந்த கர்மாவின் அடிப்படையில் நாம் மேற்கொள்ளும் முடிவுகள் நம்மளுடைய வாழ்வை செதுக்கி செழுமையாக மாற்றும். நல்ல முடிவு, தீய முடிவு நம்மை குழியில் தள்ளிவிடும். இது பிறப்பு ஜாதகத்திலேயே எழுதப்பட்ட விதியா அப்படின்னா சத்தியமா கிடையாது. பிறப்பு ஜாதகத்தில் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ். பிறப்பு ஜாதகத்தினுடைய கான்செப்ட் என்ன? உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு நல்லது, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு கெட்டது என்பது நீங்கள் பிறக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றது. 7ஆம் அதிபதி 6, 8, 12ஓட சம்மந்தப்பட்டிருந்தா, 7ஆம் அதிபதி பாதகாதிபதியோட சம்மந்தப்பட்டிருந்தா, நீங்கள் என்னதான் வரன் பார்த்து வச்சாலும் திருமண வாழ்க்கை அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அதை முடிச்சிட்டாங்க, ஏன்னா பிறப்பிலேயே முடிஞ்சு போச்சு.
ஆனால் இங்கே மரபணு ஜோதிடத்தில் பிறப்பிலேயே ஒருத்தருக்கு வந்து லைஃப் பாசிட்டிவாக இருக்குமா, பிறப்பிலேயே ஒருத்தருக்கு லைஃப் நெகட்டிவாக இருக்குமா என்கின்ற கேள்வி, அந்த கேள்வியே பைத்தியக்காரத்தனமான கேள்வி. பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலேயே ஒருத்தருடைய வாழ்வை நாம் முடிவு செய்து விட முடியுமா? சத்தியமாக முடியாது. பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலேயே ஒருவருடைய வாழ்வை நாம் முடிவு செய்தோமேயானால் அதற்கு பேர் தான் ப்ரெடிக்ஷன். இவனுக்கு இப்படித்தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது ப்ரெடிக்ஷன். ரெண்டாவது, இந்த நேரத்தில் தான் இவனுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா டைம் ப்ரெடிக்ஷன். இந்த ரெண்டு விஷயத்துக்கும் மரபணு ஜோதிடம் எதிரானது. ஆனால் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறதும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் ப்ரெடிக்ஷன் கிடையாது, பரிகாரமும் கிடையாது. அது வெறும் கைடன்ஸ். கைடன்ஸ்னால் என்ன? ரெண்டு பாதை இருக்குது. உங்களுடைய ஜாதகத்துக்கு ரெண்டு பாதை காட்டுது. இந்த பாதையில் போனீங்கன்னா நல்லது, இந்த பாதையில் போனீங்கன்னா கெட்டது. சார், நான் அப்போ அந்த பாதையில் போவேன்னு போட்டிருக்கா, என் பிறப்பு ஜாதகத்திலேயே போட்டிருக்கா சார் அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் இங்கே பதில் கிடையாதுன்னு சொல்கிறோம். பிறப்பு ஜாதகத்திலேயே நீ கெட்டு அழிஞ்சு நாசமாத்தான் போவ அப்படின்னு ஒரு விதி கிடையாது. பிறப்பு ஜாதகத்திலேயே நீ சூப்பராக கோட்டை கட்டி வாழ்வ அப்படின்ற விதி கிடையாது. புரிஞ்சுதுங்களா? நம் ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி துல்லியமான, நியாயமான, சரியான முடிவுகளை நாம் எடுத்தோமேயானால் நம்மளுடைய வாழ்வு சிறப்பு. நம்முடைய ஜாதகத்திற்கு தகுந்தாற் போல் நாம் சரியான முடிவு எடுக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்வு நரகம் என்கின்ற சிறந்த வழிகாட்டுதலை முன்மொழிவதுதான் மரபணு ஜோதிடத்தின் அடிப்படை நோக்கமே அன்றி ப்ரெடிக்ஷன்ற பேரில் ஊரை ஏமாத்துறதோ, பரிகாரம் என்கின்ற பேரில் பெரிய பெரிய பணத்தை சுருட்டுவதோ மரபணு ஜோதிடத்தினுடைய நோக்கம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷனுக்கும் பாரம்பரிய ஜோதிடர் சொல்கிற ப்ரெடிக்ஷன் பரிகாரத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்குமான கைடன்ஸுக்குமான வித்தியாசம் புரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.